பசுபதி, ராகினி 2 பேருமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டாங்க. அங்கே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காரு நிவின். அப்படியே ஃபோன் பண்ணுறாரு. என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுக்கிறாங்க. நிவின், நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ சொன்ன மாதிரி அந்த இடத்த நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி, நீ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அவன் சொல்கிறான்றதுக்காக இடத்த வாங்காத சொல்கிற பிச்சை கீழே அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? எனக்காக நீங்கள் இந்த இடத்த வாங்க மாட்டீங்களா? எதுக்காப்பா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு தெரியாது, இந்த இடம் கண்டிப்பாக வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராகினி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கத்துறாங்க. உடனே சரி வா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள போறாரு பசுபதி. காவேரி, விஜய் 2 பேருமே வராங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. கீழே வந்தோடனே காவேரி, அப்பா இந்த இடம் எப்படியாவது வித்தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நிவின் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தது விஜய் வராரு. வா போலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிடுறாரு. இருங்க, நீங்க எதுக்காக வரீங்க? நீங்க எவ்வளோ பெரிய ஓனர், எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கீங்க, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நீங்க எல்லாம் உள்ள வரலாமா? ஐடி கம்பெனிலாம் வச்சிருக்கீங்க, நீங்க இருக்கணும். நீங்க போயிட்டு உள்ள உட்காருங்க கார்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நான் கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க சார். எதுக்கு சார் இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. விஜயோட ஆள் உள்ள இருக்காங்க. எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சொல்றாங்க. கொஞ்சம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள எங்க ஓனர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வந்த உடனே பயங்கரமா பேசுறதுக்கு வராங்க காவேரி. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க பணமா கொடுக்குறாங்களா இல்லை டிடியா கொடுக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் பணத்தெல்லாம் வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க உள்ள வரோம், நானும் சாரும் கண்டிப்பா வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. உள்ள போயிட்டு கேட்குறாங்க, நீங்கள் பணமாக கொடுக்க போறீங்களா, மீதி டிடியா தர போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தாங்க டிடியா தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வராரு. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. டிடியா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஓ அப்படியா, சரி, சீக்கிரமாக இப்பயே போங்க, போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. சார் நீங்கள் உட்காருங்க சார், நீங்கள் எவ்வளோ பெரிய கெத்தாக உட்காருங்க சார், சும்மா உள்ளே போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க சார், நான் இந்த இடத்த விற்கிறதுக்கு கொடைக்கானல்லேருந்து காவேரி வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பசுபதி, ராகினி 2 பேரை உள்ளே கூப்பிடுறாங்க. வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே உங்கள் ஓனரை காணும் அப்படின்னு பசுபதி கேட்குறாரு. இல்லை, நீங்கள் சைன் பண்ணுங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிக்கிறார், இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. போகலாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இவனை எங்கள் வீட்டுக்கு வந்தானே அவன் தானே இவன் அப்படின்னு. ஆமாம் பசுபதி அப்படின்னு காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அப்போது நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கன்றது பசுபதிக்கு தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு. ஃபோனில் காவேரி பேசுறது எல்லாமே எங்கள் பேர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகாதீங்கன்னு தடுத்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. ஓ, இதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. பசுபதி 2 பேருமே சைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இப்போ விஜய், காவேரி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து சைன் பண்ணிட்டாங்க. அப்போ பசுபதி பார்க்குறாரு. பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாரு. ஓ, நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது. சைன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க. வா பசு, வா வா வா, இந்த இடத்த நீ தான் வாங்கியிருக்கியா, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் தான் இந்த இடத்த விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு இந்த வலை விரிக்கவே இல்லை, நீயே தான் வந்து விழுந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. எங்கள் இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டல, எவ்வளோ பண்ண, அதெல்லாம் நான் உனக்கு திருப்பி தர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவமாக பேசுகிறாங்க காவேரி. அப்படியே முறைக்கிறாரு. அவ்வளோ கோவம் வருது பசுபதிக்கு. ராகினி அப்படியே பார்க்குறாரு. ராகினிக்கு கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் இந்த இடத்த வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இந்த இடத்துல வீடு கட்டு, அடிக்கடிக்கு நம்ம சந்திக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது ராகினிக்கு. பசுபதி அப்படியே முறைக்கிறாரு. சரி பாய் பசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே காரில் போகும்போது பசு பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நிவின் வராரு. வந்து அப்படியே கை கொடுக்குறாரு பசுபதிக்கு. சூப்பர், இந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாய் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிவின் கிளம்புறாரு. அவ்வளோ கோவம் வருது பசுபதிக்கு. அப்படியே ராகினியை முறைச்சிட்டே இருக்காரு. ராகினி அப்படியே அழற மாதிரி ஆயிட்டாங்க. காரில் போகும்போது காவேரி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நான் இடத்த விற்று கொடுத்துறேன், 2% எனக்கு கமிஷன் கிடைக்கணும், புரியுதா? பணம் இருக்குல்ல, கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்துட்றேன் வீட்டுக்கு போனோன்னே அப்படின்னு சொல்கிறாரு விஜய். ஆமாம், நீ பெரிய தில்லாலங்கடியாக தான் இருப்ப போல இருக்கு, இப்படி ஏமாற்றி பசுபதியை வாங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆமாங்க, ஆமாம், அவர் கொஞ்சம் நஞ்சம் பாவமாக பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் இடத்த வாங்கிட்டு எங்களுக்கு தரமாட்டேன்னு ஏமாற்றி எவ்வளோ பண்ணாரு. கடவுள் இருக்காரு, அதனால தான் இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. சரி, ஏதோ ஒரு வகையில் இடத்த வித்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு விஜய். எல்லாமே கெத்து, அது மட்டும் இல்லைங்க, டேலண்ட்டு. காவேரினாலே டேலண்ட்டுன்னு தாங்க அர்த்தம். அவ்வளோ என்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாரு, முறைக்கிறாரு விஜய். சரி வாங்க ஃபஸ்ட்டு 2% கமிஷனை கொடுங்க, அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அம்மா நீ இப்போ கேட்டுகிட்டே இருக்காத, நான் வீட்டுக்கு போனோடனே உனக்கு பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பணம் கிடைக்க போகுது, நான் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு கொடுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்க கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக
கொஞ்சமாக குறைக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இடத்த வித்துட்டு அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு காவேரி